இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் எபிசோடு தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கூட சேர்ந்து அன்னைய தினத்தை கொண்டாட போகிறோம். உலகம் முழுவதும் மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமையை அன்னைய தினமாக கொண்டாடுறாங்க. இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய அம்மாக்களை நம்ம கௌரவப்படுத்த போகிறோம். கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாததாலையும் அவருடைய அன்பையும் அவருடைய இருப்பையும் நமக்கு தெரியப்படுத்துறதுக்காகத்தான் நம்முடைய அம்மாவை தந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது 100க்கு 100 உண்மைதான். அப்படிப்பட்ட அம்மாக்களுக்கு இனிய அன்னைய தின வாழ்த்துக்கள். எங்கள் அம்மாவுடைய தியாகமும் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது. சின்ன வயசில் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா கூட எனக்காக காலையிலேயே எழுந்திருச்சு உணவு தயார் செஞ்சு என்னை ஸ்கூலுக்கு காலேஜுக்கு இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. இதே மாதிரி உங்கள் அம்மாக்களுடைய தியாகத்தையும் இன்றைக்கி நீங்கள் நினைவு கூறுங்க. அவங்களுக்கு உங்கள் அன்பையும் உங்கள் வாழ்த்துக்களையுமே நீங்கள் தெரிவித்து கொள்ளுங்க. இப்போது ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். இவங்க மகனுடைய வளர்ப்பு தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. ஸ்கூலில் இவங்க பையனை மற்ற பசங்கள்லாம் கிண்டல் பண்ணும்போது இவங்க ஒரு ஆறுதலாக அன்பாக இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட தைரியமான தாயான பிரமிளா கசப்பான வார்த்தைகளுக்கு பதிலாக எப்படி இவங்க தைரியமாக நடந்து கொண்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். எனக்கு குழந்தை பிறந்த பிறகு 2 வருஷம் வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல. குழந்தை சாதாரணமாக தான் இருக்கான்னு நான் நினச்சேன். ஒரு நாள் ஹைதராபாத் போகிறப்போ என் மடியில் குழந்தை இருந்தான். அப்போது ஒரு ரயில் சத்தமாக பக்கத்தில் போச்சு. அந்த பெரிய சத்தம் அவன் முறையாக கேட்கும்போது அவன் உடம்பே அதிர்ந்த மாதிரி இருந்தது. அப்புறம் இன்னொரு நாள் நம்ம தெருவில் ஒரு கல்யாணம் நடந்தது. நிறைய பட்டாசுகள் வெடிச்சாங்க. அப்பவும் அவன் அதிர்ச்சியோட பார்த்தான். அப்பதான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமோன்னு. ஒருவர் சொல்லியதால அவனை டெல்லியில உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு போனோம். அங்கதான் தெரிஞ்சது என் மகனுக்கு 2 காதுலையும் 98% கேட்க முடியாதுன்னு. அவனால பேசவும் முடியாது. அதை கேட்டு நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். மனசு உடைஞ்சு போச்சு. நாங்க அவனோட பேசினாலும் அவனுக்கு புரியாது. அவனை ஒரு பள்ளியில சேர்த்தோம். ஆனா அவன் மற்ற குழந்தைங்களோட சேரவே மாட்டான். சில குழந்தைங்க பேசுவாங்க, சிலர் அவன் குரலை கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு தாயா அது எனக்கு ரொம்ப வேதனை. நான் ஆண்டவரிடம் ஏன் இப்படி நடக்குதுன்னு ஜெபிப்பேன். ஒரு தாயின் மனசு எப்பொழுதும் குழந்தைக்கு நல்லதே தான் எதிர்பார்க்கும். நான் ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன். நான் எதிர்பார்க்காத ஒரு நிலைமையில சிக்கிக்கிட்டேன். அதுக்கு பிறகு நான் மீண்டும் கர்ப்பமாக இருந்தப்போ ரொம்ப பயந்தேன். இந்த குழந்தைக்கும் இதே பிரச்சனை இருக்குமோன்னு நினைச்சேன். ஒரு பெண் குழந்தை வேணும்னு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன். ஆண்டவர் என் ஜெபத்துல கேட்டாரு. எனக்கு ஒரு ஆரோக்கியமான பெண் குழந்தை பிறந்துச்சு. அப்பதான் நான் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சேன். அவர் என் ஜெபத்தை கேட்கிறார் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. என் வாழ்க்கை திட்டம் வேற மாதிரி இருந்தது. நான் ஒரு ஆசிரியையாக இருந்தேன். என் 2 குழந்தைகளுக்காக என் வேலையை கைவிட்டேன். அவர்களை பள்ளிக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து வீட்டை கவனிக்க ஆரம்பித்தேன். என் கணவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். ஆண்டவரோட கிருபையால் எனக்கு நல்ல நண்பர்களும் ஆசிரியர்களும் கிடைச்சாங்க. ஆண்டவர் என்னை ஒரு புதிய பாதைக்கு கொண்டு போனாரு. ஆனால் அந்த காலகட்டத்தில் என்னால் அதை ஈஸியாக எடுத்துக்க முடியல. என்னால் அதை தாங்கிக்கவும் முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம பெத்த குழந்தைங்க இந்த மாதிரி கஷ்டப்படும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. என் கூட அந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸும் டீச்சர்ஸும் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்கள என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அந்த காலகட்டத்தில் நான் ரொம்பவே கவலையோட கஷ்டத்தோட ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களாம் இல்லைன்னா இன்னைக்கு நான் வாழ்க்கையில் என்ன நிலைமையில இருப்பேன்னு என்னால் சொல்லக்கூட முடியல. கடவுளோட நம்பிக்கையால தான்
இந்த மாதிரி நல்ல மனிதர்களை நான் சந்திச்சேன்னு நான் நம்புறேன். அவர் இல்லாம எதுவுமே நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. கடவுள் எல்லாரோட நிலைமையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்றபடி தான் அவர் ஒவ்வொரு விஷயங்களையும் செஞ்சிட்டு இருக்காரு. இதை நீங்க நம்புங்க. எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வசனத்தின் வழியா என் நம்பிக்கை பலமானது. என்னை இப்படி படைத்தவர் என்னை கவனிப்பார்னு நான் நம்ப ஆரம்பிச்சேன். ஒரு தாயா ஆண்டவர் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தார். நான் தொடர்ந்து ஜெபிச்சேன். என் பையன் ஓவியம் வரைய ஆரம்பிச்சான். பள்ளியில பல பரிசுகள் பெற்றான். மாநில அளவில் போட்டிலையும் முதல் பரிசு பெற்றான். சிறப்பு குழந்தைகள் பிரிவில் முதல் பரிசு பெற்றான். கல்வி அமைச்சரிடமிருந்து பாராட்டு சான்றிதழும் வந்தது. பிறகு அவன் மேக கணினி படிப்பு படித்தான். அதுக்கு பிறகு பட்ட படிப்பையும் முடித்தான். இப்போ மேல் படிப்பு படிச்சுக்கிட்டே இருக்கான். ஆண்டவர் அவன் வாழ்க்கையில தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. என் வாழ்க்கையிலும் ஒரு புதிய தொடக்கம் வந்தது. நான் வீட்டிலேயே குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். ஒரு குழந்தை பேச முடியாத நிலைமையில இருந்தது. ஆண்டவர் என்னை அந்த பாதைக்கு கொண்டு போய் கற்றுக் கொடுத்தார். என்கிட்ட வந்து குழந்தைகள் ஆண்டவரிடம் அன்பை பகிர வேண்டும், அவர்களை நல்ல மனிதர்களாக வளர்க்க வேண்டும், நல்ல பாதையில் நடத்த வேண்டும். தேவன் எனக்காக வைத்திருந்த திட்டம் இதுதான் அப்படின்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. நான் போகாத தெரியாத பாதையில போகும்போது அவர் நமக்கு துணையா இருந்து முன்ன கொண்டு போவாரு. என் வாழ்க்கையில நான் இதை பார்த்துருக்கேன். இனிமே நான் குழந்தைங்களுக்காகவே வாழ்வேன். என் வாழ்க்கையின் மூலமா ஆண்டவரின் மகிமை வெளிப்படட்டும். என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரை விட நான் ரொம்பவும் சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்கேன். இது என் பசங்களுக்கும் தெரியும், என் கணவருக்கும் தெரியும். அவங்களும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. தேவன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்குறாரு, எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது கண்டிப்பா உங்களோட நல்லதுக்காக தானே நீங்க நம்புங்க. அவர் உங்களை பார்த்துப்பாரு. பிரமிளாவுடைய சாட்சி உங்க எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கும். ஒரு வல்லமையான சாட்சின்னு தான் சொல்லணும். ஒரு சிறப்பு தேவையுள்ள குழந்தைய இவங்க எப்படி வளர்ந்தாங்க, எப்படி ஒரு மரியாதையை பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. நிச்சயமா இது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கோம். சூழ்நிலைகள் எல்லாமே எதிர்மறையா இருந்தாலும் அவங்க தாங்கி நின்றுருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அழகான ஓவியத்தை நான் காட்டுறேன். ஒரு தாய் ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க. அந்த குழந்தை ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. ஆனால் அந்த தாயுடைய உடலில் காயங்கள் இருக்குது. காயங்கள் இருந்தாலும் கூட அந்த குழந்தையோட தான் அவங்க இணைஞ்சே இருக்காங்க. இதில் 2 விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஒன்று அந்த குழந்தையுடைய பாதுகாப்பு, இன்னொன்று அந்த தாயினுடைய மாற்றம். இந்த தாய் தேவனிடத்தில் உறுதியாக இருக்காங்க. பைபிளையும் இப்படிப்பட்ட ஒரு தாய் இருக்காங்க. உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:5 அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்து இருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், தலைமுறை தலைமுறையாக விசுவாசம் இருக்கு. அப்போ இது யாருடைய பங்கு? அந்த அம்மாக்களுடைய பொறுப்பு தான் அதற்கு காரணமாக இருக்கு. அம்மாக்கள் தான் இந்த விசுவாசத்தை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னொரு இடத்துலையும் நம்மளால பார்க்க முடியும். நீதிமொழிகள் 31:30-31 சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. நம்ம அம்மாக்களுடைய உழைப்பையும் முயற்சியையும் நம்முடைய தேவன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதற்கான பலனை நிச்சயமாக தருவார், அவர்களை ஆசிர்வதிப்பார். உங்க அம்மாக்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் அன்பிற்காகவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்க எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக உங்க அம்மாக்காக ஜெபிக்க நாங்க தயாரா காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை.
நாங்கள் ஒரு 5 நாள் இங்கே ஷூட் பண்ணோம். குரோமா உபயோகிச்சு தான் பண்ணோம். 3 பேரோட செய்தியை படம் பிடிச்சோம். பின்பு அதற்கு தேவையான பேக்ரவுண்டை இணைச்சிக்கிட்டோம். இங்கே ரொம்ப டேலண்டடான ஸ்கில்டான பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இங்கே ஒரு சவுண்ட் ஸ்டுடியோவும் இருக்குது. அது எல்லா இடங்கள்லையும் கிடைக்காது நமக்கு. அதே நேரத்தில் இன்டோர் ஷூட் பண்ணணும்னா கூட போதுமான ஸ்பேஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா இது ஒரு கம்ப்ளீட் செட்டப் மாதிரி ரொம்பவே நல்லாவே இருக்குது. எங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சுது. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு அன்னையர் தினத்தை நாங்கள் உங்களோட சேர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம அம்மா மேலே இருக்கக்கூடிய நன்றியை நம்ம மனசுக்குள்ளே மட்டும் வைக்காமல் நம்ம வெளிப்படுத்தணும். ஜெபத்தின் மூலமாக அதை நம்ம எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்முடைய ப்ரேயர் லைனில் பார்க்க போகிறோம். இதில் சிஸ்டர் சோஃபியா மற்றும் ஹேசல் ஐசக் நமக்காக ஜெபிக்க இருக்காங்க. நம்முடைய அம்மாக்களுக்காகவும் இவங்க ஜெபிக்க இருக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, சிபிஎன் பிரேயர் லைன் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். மே மாசத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை உலகம் முழுவதும் மதர்ஸ் டேவா கொண்டாடப்படுது. இந்த சிறப்பு நாள்ல சிபிஎன் பிரேயர் லைன் நிகழ்ச்சியின் சார்பில் எல்லா அம்மாக்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நாம நம்மளுடைய அம்மாக்களுக்காக பிரார்த்தனை பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம கூட பிரார்த்தனை பண்றதுக்கு சிஸ்டர் ஹேசல் ஐசக் இருக்காங்க. அவங்க 2 குழந்தைங்களுக்கு அம்மா. அவங்க தன்னுடைய பொறுப்புகளை ரொம்ப அழகாவே நிறைவேற்றுறாங்க. நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். வெல்கம் அண்ட் ஹாப்பி மதர்ஸ் டே சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் சோஃபியா. எல்லா அம்மாக்களுக்கும் என்னோட அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு தாயா ஆகிறதுங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு அனுபவம். ஆனா அதே நேரத்துல அது நமக்கு பல சவால்களையும் நமக்கு கொடுக்கும். அந்த சவால்களை நம்ம கடந்து வர்றதுக்கு ஜெபம் தான் நமக்கு உதவும். உண்மைதான் சிஸ்டர். ஆனா பிரார்த்தனை பண்றதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை பத்தி கொஞ்சம் பேசலாமா? அதாவது தினசரி தன்னுடைய வாழ்க்கையில நிறைய அம்மாக்கள் சந்திக்கிற சவால்கள், அவங்க வாழ்க்கைய அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க, இதெல்லாம் பத்தி நீங்க சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சோஃபியா, ஒரு வலிமையான குடும்பத்தை பாத்தீங்கன்னா அதோட பின்னால ஒரு தாயோட பங்கு நிறையவே இருக்கும். ஆனா அந்த தாய்கள் தங்களுக்குள்ள இருக்கிற சவால்களை உள் வாங்கிக்கிட்டு அந்த பொறுப்புகளை அப்படியே உள்ள வச்சுக்குவாங்க. அதுல முதல் சவால் பொறுப்புகளோட பாரம் தான் வரும். பொறுப்புகளின் பாரத்தை பகிர்தல். ஒரு தாய் குடும்ப பொறுப்புகளை மட்டும் அல்லாம குழந்தைகளோட குணத்தையும் எதிர்காலத்தையும் உருவாக்குறாங்க. அதனால அவங்க தன்னோட பொறுப்புகள் எல்லாத்தையுமே அவங்க குடும்பத்துல இருக்க நபர்களோட பகிர்ந்துக்கிறாங்க. அப்புறம் எல்லா வேலையும் அவங்களே செய்யறாங்க. தாயோட பொறுப்புகள் தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு குடும்பத்துல பாத்தீங்கன்னா. அவங்க தான் எல்லா பொறுப்பையுமே ஏத்துக்குவாங்க. இப்போ 2வது பாத்தீங்கன்னா உணர்ச்சி சுமை. பொறுப்புகளின் பாரத்தை பகிர்தல், உணர்ச்சி சுமைய குறைச்சி கொள்றது. ஒரு தாய் தன்னோட நேரத்தை, அன்பு, சக்தி எல்லாத்தையுமே கொடுக்கறாங்க. அதனால அவங்களோட நம்ம சேர்ந்து போறோம். அந்த நேரங்கள்ல கொஞ்ச நேரம் தனக்காக எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அமைதியா இருக்கணும், நண்பர்களோட பேசணும், மனசுக்கு நிம்மதி தரும் விஷயங்களை அவங்க செய்யணும். 3வது தன்னம்பிக்கை குறைவு அல்லது குற்ற உணர்ச்சி. பொறுப்புகளின் பாரத்தை பகிர்தல், உணர்ச்சி சுமையை குறைத்து கொள்ளுதல், குற்ற உணர்ச்சியை விளக்குதல். அதாவது நான் போதுமான அளவுல வேலை செய்யறனோ அப்படின்ற ஒரு கேள்வி எப்போதுமே அவங்களுக்குள்ள இருக்கும். எந்த தாயுமே முழுமையானவங்களா இருக்க முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு பயணமா தான் இருக்கும். அவங்க இந்த பயணத்துல நிறைய கத்துக்கிட்டு முன்னேற நினைக்கிறாங்க. இப்போ 4வது மற்ற அம்மாக்களுடன் ஒப்பிடும் பழக்கம். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கும். ஆனா நம்மளோட ஆண்டவர் இதுக்கு என்ன பண்றாருன்னா, ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். தினமும் தாய்களுக்கு தேவன் வலிமையும் ஞானத்தையும் அமைதியும் தராரு. ஓகே சிஸ்டர், இப்ப நாம எல்லா அம்மாக்களுக்காகவும் ஒன்னா பிரார்த்தனை பண்ணலாம். தேவன் இன்னும் அவங்களுக்கு அதிகமான வலிமையை கொடுக்கறதுக்காக பிரார்த்தனை பண்ணலாம். சரி சோஃபியா, இப்ப நாம ஜெபிப்போம். பரலோக தந்தையே, எங்களை தாய்களாக இருக்க தேர்ந்தெடுத்ததற்காக உமக்கு நன்றி. அடுத்த தலைமுறையை வளர்க்கும் பொறுப்பை எங்களுக்கு கொடுத்தீர்கள். இந்த பொறுப்பு பெரியதும் சவால்களும் நிறைந்ததுமாகும். ஒவ்வொரு தாய்க்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம். உமது ஆவி அவர்களுடன் இருக்கட்டும். உமது அன்பு அவர்களுக்கு தைரியம் தரட்டும். ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ள அவர்களுக்கு வலிமை அளிக்கட்டும்.
நீர் எங்களை எப்படி வழி நடத்தினீர்களோ, பாதுகாத்தீர்களோ, பலப்படுத்தினீர்களோ, அதேபோல் எல்லா தாய்களையும் நிரப்பவும். அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அவர்கள் இருக்கட்டும். உமது அன்பையும் நல்ல குணங்களையும் குழந்தைகள் காணட்டும். அடுத்த தலைமுறையை முன்னேற்றும் வலிமையானவர்களாக அவர்கள் வளரட்டும். ஒவ்வொரு தாயையும் உமது கைகளில் நாங்கள் முழுமையாக ஒப்படைக்கின்றோம். அவர்களின் வாழ்க்கையில் உமது அன்பும் சந்தோஷமும் எப்பொழுதும் இருக்கட்டும். அவர்களிடத்தில் அன்பும் பொறுமையும் வலிமையும் எப்பொழுதும் உனது கருணையால் அவர்களுக்கு இருக்கட்டும். குழந்தைகளுக்கும் உங்களுடைய அன்பு எப்பொழுதும் நிறைவாக இருக்கட்டும். அவர்கள் அன்பையும் அவர்கள் குணங்களையும் நீங்கள்தான் நன்றாக பாதுகாக்க வேண்டும். தாயின் முன்னேற்றத்திற்கு நீங்கள் ஊண்டுகோலாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். நண்பர்களே, இந்த மதர்ஸ் டேவை இன்னும் சிறப்பா மாத்துறதுக்காக உங்களுடைய அன்பு, பரிசு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட சேர்த்து பிரார்த்தனையும் கண்டிப்பா பண்ணுங்க. சிபிஎன் பிரேயர் லைனுக்கு கால் பண்ணுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய சிபிஎன் பிரேயர் லைன் நம்பர் 9910401010. கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்க அம்மாக்களுக்காக உங்க பிரார்த்தனை வேண்டுகோள்களை சொல்லுங்க. அடுத்த வாரம் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அப்ப உங்க வாழ்க்கையில நடக்கிற கடினமான விஷயங்களுக்கு பிரார்த்தனை பண்ணலாம். அது வரைக்கும் நண்பர்களை தொடர்ந்து ஷோவை பார்த்துக்கிட்டே இருங்க. தேவன் உங்க எல்லாருக்குமே தொடர்ந்து ஆசீர்வாதங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. Till then, bye and take care. God bless you. நன்றி சோஃபியா மற்றும் ஹேசல் ஐசக். நீங்கள் எங்களுக்காகவும் எங்களுடைய அம்மாக்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் செஞ்சீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அம்மாக்களுக்காக ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைன் நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான பாடல் ஏதாவது இருக்கா? இல்லனா ஒரு சிறப்பு நபருக்காக நீங்க பாட விரும்பும் பாடல் ஏதாவது இருக்கா? அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் 2வது வெள்ளிக்கிழமை நடைபெற நம்ம நேரடி நிகழ்ச்சியில இணைஞ்சுக்கோங்க. கீத் வர்மையா வித் ராக்கி பாய். அங்க உங்க விருப்பமே அடுத்த பாடலா இருக்கும். நீங்க வீட்ல இருந்தாலும், அலுவலகத்துல இருந்தாலும், பயணத்துல இருந்தாலும், எங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச பாடலை பட்டியல இருந்து தேர்ந்தெடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடலை பிளேலிஸ்ட்ல இருந்து தேர்ந்தெடுக்கலாம். அதை ராக்கி பாய் உங்களுக்காக ஒளிபரப்புவாரு. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு அன்னையர் தின ஸ்பெஷல் எபிசோட தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய அம்மாக்களுக்கும், அதுவும் புதிதாக அம்மாக்களாக ஆவதற்காக தயாராகி கொண்டிருக்கவங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறோம். தேவன் உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய முயற்சிகளையும் கவனித்து கொண்டே இருக்கிறார். நிச்சயமாக அவர் உங்களை பெருமைப்படுத்துவார். இந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு நான் ஒரு 3 முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். இந்த 3 முக்கியமான விஷயங்களும் ரொம்ப வல்லமையான விஷயமா இருக்குது. முதலாவது, உங்கள் அம்மாவை நீங்கள் மதியுங்க. உங்கள் அம்மா என்ன சொன்னாலும் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அதற்கு மதிப்பு கொடுத்து கேளுங்க. 2வது, அவங்க சொல்வதை கேளுங்கள். உங்கள் விருப்பப்படியே எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறாதீங்க. அவங்க விருப்பம் என்ன அதையும் நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேளுங்க. அவங்களுக்கான நேரத்தை நீங்கள் கொஞ்சம் செலவிடுங்க. நம்ம அம்மாக்களுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் ஒரு மிகப்பெரிய பரிசாக இருக்கும். அதை எல்லா அம்மாமார்களுமே ரொம்பவே விரும்புவாங்க. அவங்க கூட இருக்கணும், அவங்க கூட பேசணும், அன்பான வார்த்தைகளால் பேசணும், இதெல்லாம் அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. 3வது, அவங்களுக்காக ஜெபம் செய்யணும். அவங்க ஆரோக்கியத்திற்காக, அவங்க பலனுக்காக, அவங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நம்ம ஜெபம் செய்யணும். இந்த 3 முக்கியமான விஷயமும் நமக்கு ஒரு முக்கியமான கடமைகளாக இருக்குது. இதை செய்யும்போது நம்ம அம்மாமார்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறார். நீதிமொழிகள் 31:28-29. எவ்வளவு உண்மையா இருக்கு இது. நமக்காக எவ்வளவு செஞ்சிருக்காங்க நம்முடைய அம்மாக்கள். தேவன் நிச்சயமாகவே அவர்களை ஆசீர்வதிப்பார். ஒரு தாயா இன்னைக்கு நீங்க ஒரு குழப்பத்துல இருந்தாலோ, ஒரு தடுமாற்றத்துல இருந்தாலோ, ஒரு கவலையில இருந்தாலோ, உங்களுக்காக நான் சொல்வது, தேவன் உங்க கூட இருக்காரு, துணையாக இருக்கிறார். நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம்.
அசம்பிளி ஆஃப் பிலீவர்ஸ் சர்ச் கான்பூர் பாடகர் குழு தான் இந்த பாடலை பாடியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். सहारा मुझको चाहिए, सहारा दे मुझे खुदा, सहारा मुझको चाहिए, सहारा दे मुझे खुदा, मुझे संभाल मैं गिरा, मुझे இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து அன்னைய தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்குமே இது ரொம்பவே ஸ்பெஷல் தான். தேவனுடைய கரம், அன்பு, பாசம் எல்லாமே முதல்ல நம்மை தொடுவது நம்முடைய அம்மாவின் வழியாகத்தான். அதனால நம்முடைய அம்மாக்களுக்கு நன்றி. அவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம், வேதனை, வலி இருந்தாலும் தேவனுடைய அன்பு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பிரமிளாவுடைய சாட்சியின் மூலமா பார்த்தோம். நிச்சயமா இது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம பார்த்த செய்திகள், வசனங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம்.
பிள்ளைகளாகிய நீங்கள் செய்ய வேண்டிய கடமை உங்கள் அம்மாவுக்கு மரியாதை கொடுங்க, மதிப்பு கொடுங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக உங்கள் நேரத்தை செலவிடுங்க. இதெல்லாம் செய்யும்போது உங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. உங்கள் அனைவருக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். நான் இதோட கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.